ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார். ஆலயத்தை கட்டுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுவதற்கு இன்றைக்கி ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்குது. என் வாழ்க்கை உடஞ்சி போச்சு, சுக்குநூறாக ஆகி போச்சு, என் குடும்பம் சிதறி போயிட்டு, என்னுடைய தொழில் சிதறிட்டு, என்னுடைய வேலைகள் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு, ஊழியத்தில் எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் நான் கட்டுகிற எல்லா காரியமே அது உடஞ்சி போச்சு, உலர்ந்து போயிட்டு, எப்படியோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். உடைந்து போன, நொறுங்கி போன, சிதறி போன உடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அதை கட்டுகிறவர். ஆண்டவருடைய காரியமே என்ன அப்படின்னா, இடிந்தவருடைய வாழ்க்கையை கட்டுவதில் அவருக்கு ஈடு இணை இயேசுநாதர் மட்டும்தான். இயேசு தான், கர்த்தர் தான் அதை செய்ய முடியும். வேறு யார்? சில பேர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை உடைக்கிறவர்கள் ஜாஸ்தி. சும்மா லேசாக, அதாவது பைபிள் சொல்ல பட்டய குத்துக்கள் போல் பேசுகள் உண்டு, விளையாட்டுக்கல்லவோ செய்து அப்படியே நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல் இருக்குது. அவங்களுக்கு லேசாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் பாஞ்சு குத்தி கிழிச்சிட்டு போகும். அதான் பட்டய குத்துக்கள். அப்படி உள்ள ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துருந்தால் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய தினத்தில் நீங்கள் நினைவு கூறணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சகரியா 6:12 பார்த்தீங்க அப்படின்னா 12 பிந்திய பாகம், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி அவர் முளைத்தெழும்பி ஆலயத்தை என்ன செய்வார்? கட்டுவார். சகரியாவுடைய நாட்களில் ஆலயத்தை கட்டினார். ஒருவேளை ஊழியர்கள் இதை நீங்கள் பார்த்துருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் முயன்று எனக்கு சர்ச்சை கட்ட முடியலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்குரிய எல்லா வழிவாசல்களையும் திறந்து தருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அது பிடிக்கும். சர்ச்சை கட்டுறது அதில் நான் பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் மலைகளை ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க, நான் அதில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதனால் அது அவர் பிரியப்படுகிற காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அதில் விசேஷமாக என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்ட ஆலயம் எழுத்தின் பிரகாரம் ஆலயமாக இருந்தாலும் நாமே தேவனுடைய ஆலயம்தான். 1 கொரிந்தியர் 3:16 பவுல் எழுதும் போது விதமாக எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக. நாமே தேவனுடைய ஆலயம் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, எழுத்தின் பிரகாரம் பில்டிங், அந்த ஆலய கட்டுமான பணியை நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கை உடைந்து போன, நொறுங்கி போன வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர் இப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறார். நம்ம குடும்பத்தை விட்டுருவாரா, இல்லை நம்முடைய பிள்ளைகளை விட்டுருவாங்களா? எதையுமே விட மாட்டார் ஆண்டவர். அதாவது அன்னாள் சொன்னார் இல்லையா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பார்த்தீங்களா? புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால் நொறுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் சிறுமையானவர்களாய், எளிமையானவர்களாய் மாற்றப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் வேதனையோடு இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையும் கட்டுவார், உங்கள் குடும்பத்தையும் கட்டுவார். ஊழியராக இருந்தால் உங்களுடைய ஆலயத்தை கட்டி உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதத்தை தருவார். காட் பிளஸ் யூ.